பாக்யா வீட்டில் ராதிகாவும் மையவும் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. பாக்யா அவங்க 2 பேருக்கும் லஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராதிகா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே வருவாங்க. எதுக்கு பாக்யா, லஞ்செல்லாம் நாங்கள் வெளியில் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யா இருக்கட்டும், நான் 2 பேருக்கும் சேர்த்து லஞ்ச் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு போங்க, நான் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன், இதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ராதிகா, ரொம்ப தேங்க்ஸ் பாக்யா, நீங்கள் இந்த மாதிரி லஞ்சு பேக் பண்ணி கொடுக்குறது நீங்கள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கோபி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப போவாங்க. ஈஸ்வரி ராதிகா கிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் ஒரு விஷயம் பேசணும், உன்னை வச்சுக்கிட்டு தான் பேசணும், இல்லைன்னா பாக்யா சரின்னு சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யா, என்ன விஷயம் அத்தை அப்படின்னு கேட்பாங்க. ஏன் உனக்கு தெரியாதா என்ன பாக்யா, நீயும் கோபியும் சேர்ந்து வாழ்றத பற்றி தான் சொல்கிறேன். நான் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், நான் போய் சேர்ந்துட்டேன்னா நீயும் கோபியும் தனித்தனியாக எப்படி வாழ போகிறீங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராதிகா என்ன சொல்லுவாங்கன்னா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை, இது பாக்யாவோட வாழ்க்கை பிரச்சனை, மற்றவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல நான் தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்லை, இது அவங்க தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லி விலகிக்குவாங்க. கோபியும் அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்வாரு, வேண்டாம்மா, ராதிகா கிளம்பும் போது அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, யார்கிட்டையும் இதை பத்தி திரும்ப பேசாதீங்க, நான் அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. பாக்யா என்ன சொல்வாங்கன்னா, நீங்க கவலையே படாதீங்க, 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலுமே முன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதே கிடையாது, எனக்கு எதுவும் ஒண்ணுன்னா முதல் ஆளா வந்து நிக்க போறது அவர் தான், அவருக்கு எதுவும் பிரச்சனைனா நான் ஆளா போய் நிற்பேன், மேல என்ன வேணும், இப்படியே விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி அமைதியாயிடுவாங்க. ராதிகாவும் கிளம்பி போயிடுவாங்க. கோபிக்கு பாக்யா சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். கோபியும் நேரம் ஆயிடுச்சுமா, நான் கிளவுட் கிச்சன் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. பாக்யாவும் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிடுவாங்க. கலெக்டர் ஆனதுனால வசதியான வீட்டுக்கு போயிடுவாங்க. இனியா ஆகாஷ் கூடவே அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. செல்வி வீட்டுல எல்லா சமையல் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இனியா போயிட்டு, ஆண்டி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க வேலை பண்ணிக்கிட்டா இருந்தீங்க, அங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் சந்தோஷமா இருந்தா போதும் இனியா பாப்பா, எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செல்வி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவாங்க. ஆகாஷ் செல்வி கிட்ட, என்னம்மா நீங்க வேலைக்கு கிளம்புறீன்னு சொல்றீங்க, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் நீங்க வேலைக்கு போறதை நிறுத்திடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஏற்கனவே, ஏன் வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு செல்வி என்ன சொல்வாங்கன்னா, ஆமா ஆகாஷ், நான் சொன்னேன் தான், நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சது நான் வேலைக்கு போறதை நிறுத்திடுவேன்னு சொன்னேன் தான், ஆனா என்னால வீட்டுல எல்லாம் சும்மா எல்லாம் இருக்க முடியும், எவ்வளவு தூரம் என்னால உழைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்க போறேன் ஆகாஷ், நீங்க சந்தோஷமா இருங்க, அது போதும், எனக்கு வேலைக்கு போகாம வீட்டுல எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இனியாவும் அவங்கள வேலைக்கு போக வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு செல்வி என்ன சொல்லிடுவாங்கன்னா, இனியா பாப்பா, நீங்க உங்களை வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னா கேட்பீங்களா, பாக்யாக்காவை வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னா கேட்பாங்களா, அதே மாதிரி தானே நானும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகாஷ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாஷ், இனியா பாப்பா நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடா, நல்லா வச்சுக்கோ, அவளை நல்லா பார்த்துக்கோ, நான் சமையல்லாம் முடிச்சிட்டேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு எதுவும் போர் அடிச்சதுன்னா நீங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. செல்வி பேசுறத கேட்டு இனியாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இனியாவும் ஆகாஷும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. கோபி என்ன சொல்லுவாருன்னா, என்னோட வாழ்க்கையில 2 பொண்ணுங்க வந்தாங்க, ஆனா இப்ப யாருமே என் கூட இல்ல, நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை விரும்பினேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா என்னோட அப்பாவோட வற்புறுத்தலுக்காக நான் பாக்யாவை கல்யாணம் பண்ணினேன், 3 குழந்தைங்களும் பிறந்தாங்க. என்னதான் பாக்யாவை எனக்கு பிடிக்கலனாலும் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருந்தது. பாக்யா என் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல மனைவியா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா, என்னோட அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல மகளாவும் இருந்தா, அதோட அப்படியே விட்டுருக்கணும். ராதிகாவை பார்த்தேன், தேவையில்லாத வெறுப்ப பாக்யா மேல நான் திரிச்சேன், அவளை நல்லா நடத்துறதுக்கு பதிலா எப்பவுமே மதிக்காம அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன். கடைசியில டிவோர்ஸ் வரைக்கும் போனது. திரும்ப ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
ராதிகாவை தனியா விட்டிருந்தா கூட அவளோட ஃபேமிலிய அவளுக்கு நல்லா பாத்துக்க தெரியும். நான் அவளை கல்யாணம் பண்ணினாதான் அவளோட லைஃப் எல்லாமே சரியாகும், நல்லா இருப்பா அப்படின்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேற. திரும்பவும் ராதிகாவும் நானும் பிரிஞ்சிட்டோம். இப்போ நான் கம்ப்ளீட்டா மாறிட்டேன். எனக்கு யாரு மேலயும் எந்த கோபமும் கிடையாது. இப்போ நான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் உணர்ந்து வரும்போது என் கூட யாருமே இல்ல. இதுதான் நான் லைஃப்ல கத்துக்கிட்ட பாடம். இப்படித்தான் வாழ்ந்தாகணும். மிச்சம் இருக்கிற வாழ்க்கையவாது என் குழந்தைங்களுக்காக முழுசா செலவிடணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும். இதுதான், இப்படித்தான் என்னோட வாழ்க்கைன்னு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட கதையை முடிச்சிடுவாரு. பெண்கள் வேலைக்கு போறாங்க, குடிகார கணவனை வச்சுக்கிட்டு தான் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த பிள்ளைங்களை கரை சேர்த்துற மாட்டோமா, நல்லா கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நானும் அதே மாதிரி தான் என் பிள்ளைய படிக்க வச்சு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கலெக்டர் ஆயிட்டான். என் கணவரும் திரும்பி வந்துட்டாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் என்னோட வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். இதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையை அவங்க முடிச்சிடுவாங்க. நான் பெங்களூர்ல இருந்தாலுமே என்னோட வாழ்க்கையில நடந்த நல்ல சம்பவங்கள் எல்லாமே சென்னையில தான் நடந்தது. எனக்கு முதல் தடவை கல்யாணம் ஆனது, அது சரியா அமையல. திரும்ப கோபிய 2வதா கல்யாணம் பண்ணினேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறிடும், எல்லாமே சரியாயிடும் நான் நினைச்சேன். ஆனா அது அப்படி நடக்கல. நானும் கோபியும் பிரிஞ்சிட்டோம். பெண்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிறது அவங்களோட ஃபைனான்ஸ் தான். நான் நல்ல வேலையில இருக்கேன், என்னால மையுவை பாத்துக்க முடியும். இனி என்ன நடந்தாலும் எது எப்படியோ, ஐயோ நாளைக்கே காதல் கல்யாணம் கூட பண்ணலாம். ஆனா என்ன நடந்தாலும் அவளுக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் இருந்தாதான் அதை அவ மேனேஜ் பண்ண முடியும். அதனால மையுக்காக, அவளோட வாழ்க்கைக்காக நிறைய நான் சேர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நான் வேலைக்கு போறேன். இங்க இருக்கிற வரையிலும் பழைய நினைவுகள் எல்லாமே என் கூட வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனா பெங்களூர் போனதும் இது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். நான் வேலைக்கு போகும்போது அந்த வேலைகளை பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரி. அடுத்து பாக்யாவும் கார் ஓட்டிக்கிட்டே அவங்களோட ஸ்டோரிய சொல்லுவாங்க. பாக்யா கார்ல தான் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அதுவே பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பா பாருங்க. பாக்யா என்ன சொல்வாங்கன்னா, என்னோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கணவர் மாமியார் மாமனார்னு இப்படிதான் நடந்துக்கணும், இதுதான் உன்னோட குடும்பம்னு சொன்னாங்க, ஏத்துக்கிட்டேன். 3 குழந்தைங்க இருந்தாங்க, 3 குழந்தைங்களையும் நல்லா பாத்துக்கிட்டேன். முட்டாள், இடியட், என்னென்னவோ திட்டுனாலும் என்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட உலகம், இதுதான் என்னோட லைஃப்னு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் முழுசா நம்பினவங்களே என்னை கைவிட்டு போனாங்க. எனக்கு விவகாரத்தும் ஆனது. எனக்கு கணவரா இருந்தவர் கல்யாணம் பண்ணினது என்னோட நெருங்கிய தோழி தான் தெரியும் போது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அதை சமாளிச்சு அதுல இருந்து வெளியில வரும்போது தான் தெரிஞ்சது எனக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது. இவ்வளவு நாளும் இப்படி முட்டாளா இருந்துட்டோமே, அடிமை மாதிரி வாழ்ந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணேங்க. இப்பதான் ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 3 பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு. அத்தைய நல்லா பாத்துக்கணும். கோபி இப்ப திருந்திட்டாரு. அவர் கூட சேர்ந்து வாழலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்பிக்கை அது ஒரு தடவை உடைஞ்சு போச்சு. என்னோட வாழ்க்கையில கல்யாணத்து மேல இருந்த நம்பிக்கை எனக்கு ஒரு தடவை உடைஞ்சிருச்சு. திரும்ப அதை ஒட்ட வைக்க முடியாது. நான் எல்லா பெண்களுக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், தன்னம்பிக்கை, முயற்சி, இந்த 2த்தையும் எப்பவுமே விடவே விடாதீங்க. என்னை விட நீங்க சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ரெஸ்டாரண்ட்ல என்ட்ரி ஆயிடுவாங்க. அதோட இந்த சீரியல் முடிஞ்சது. சீரியலா பார்க்காம ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா கண்ணில் ஒரு சொட்டாவது தண்ணி வருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது.